ஹாய் காய்ஸ், நேற்று எங்கள் வீட்டில் வந்து பழைய மீன் குழம்பு இருந்துச்சா, மீன் இல்லை. சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ணேன். எங்கள் பக்கத்தில் கொடுத்த எங்கள் டீச்சர் அம்மா முருங்கைக்காய் சூப்பராக இருக்குது. அது செம்மையாக இருக்குது. அந்த பழைய மீன் குழம்புல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் தீர்ந்து போச்சுன்னா அந்த மீனோட போடாதீங்க. மீனெல்லாம் தீர்ந்து போய் வெறும் குழம்பு இருக்கும்போது அந்த மாதிரி முருங்கைக்காய் நறுக்கி போட்டு கம்மியாக மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சு முருங்கைக்காய் வேக விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்காக ஒரு வை இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா எப்படிலாம் சிக்கனமாக வாழ்ந்துருக்கேன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தாங்க தங்கச்சி எல்லாத்துக்கும். குழம்புனா அப்படி இருக்கணும்டியா. நேற்றை விட இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பாருங்கடி.